ஆவியானவரை உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா. புதிய நாளுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எபேசியர் 6வது அதிகாரம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையாயிருக்கிறது. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த பூமியில் நாம் நல்லா வாழணும் என்று சொன்னால், இந்த பூமியில் நீடித்த நாட்களாய் வாழ வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவர் கொடுக்கிற முதலாம் கற்பனையாகிய தகப்பனையும் தாயும் கனம் பண்ண வேண்டும். இந்த நாட்களில் நம்ம தகப்பனின் தாயும் கனம் பண்ணும் பொழுது கர்த்தர் நமக்கு எல்லா நன்மைகளை தருவார். வாழ்நாள் நீடித்திருக்கும்படியான ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். இது ஒரு சின்ன காரியம்தான். வயதான யாராக இருந்தாலும் அவர்களை கனம் பண்ணும் பொழுது கர்த்தர் அதற்குள்ள பிரதிபலனை நம்ம ஒவ்வொருவருக்கும் தருவார். உபாகமம் 5வது அதிகாரம் 16வது வசனம் சொல்கிறது, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்தில் உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கும் நீ நன்றாயிருப்பதற்கும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. இன்னைக்கு எத்தனையோ குடும்பத்தில் தாய் தகப்பனை கனப்படுத்தாதபடிக்கு சூழ்நிலைகளை நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த வசனத்தை கேட்கிற யாராக இருந்தாலும் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுங்க. அது ஒருவேளை கணவனுடைய தாய் தகப்பனாக இருக்கலாம், மனைவியுடைய தாய் தகப்பனாக இருக்கலாம். நீங்கள் பெற்றோரை கனம் பண்ணும் பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்நாளை நீடித்திருக்க பண்ணுவார். பூமியில் உங்களுக்கு நன்மை உண்டாக செய்வார். பெரியவர்களை, உங்களுக்கு வயதிற்கு மேலே இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நீங்கள் கனம் பண்ணும் பொழுது கர்த்தர் இந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பார். நம் ஒவ்வொருவரும் கனப்படுத்துகிறவர்களாய் மாறுவோம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்வோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமேன்.